சென்னை முழுவதும் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னையை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக பட்ஜெட்டில் வடசென்னைக்கு வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடசென்னையில் கழிப்பறை, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 946 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வசதிகளை மேம்படுத்தும் புதிய திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் வடசென்னையில் புதிய குடியிருப்புகள், திறன்மிகு பள்ளிகள், தொழிற்பயிற்சி மையங்கள் கட்டப்பட உள்ளன. மேலும் சிங்காரச்சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இல்லத்தில் முடங்கி கிடந்தவை குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்களது கல்வி கனவும் தான். அதனை மீட்டு அவரிடம் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்கவும், கற்றல் இழப்பை ஈடு செய்யவும், இடைநின்ற குழந்தைகளை மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் தன்னார்வலர்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டம் குழந்தைகளிடம் ஏற்பட்ட கற்றல் இழப்பை மீட்டெடுத்ததில் மிக பெரும் பங்காற்றியுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் இத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் செயல்படுத்திட 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் பொது நூலகங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்திட 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.